வெல்கம் டு ஃபியூச்சர் விஷன் ஸ்டடி சென்டர் சேலம். இன்றைக்கி நம்ம கிளாஸில் யூனிட் 8ல் யூஜி டெட்டுக்கு வந்து யூனிட் 8ல் சைட்டாலஜி, ஜெனட்டிக்ஸ், பிளான்ட் ப்ரீடிங் அண்ட் ஹார்டிகல்ச்சர் அப்படிங்கிற எல்லா கண்டென்ட்டும் கவர் ஆகிற அந்த டாப்பிக்கில் சைட்டாலஜிலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ இது எல்லாமே ஒரு அடுத்தடுத்த லெவலாக தான் இருக்கும். ஸோ அப்போ சைட்டாலஜி மீன்ஸ் ஸ்டடி ஆஃப் செல்ஸ். இப்போ ஃபஸ்ட்டு வந்து செல்ஸ்னால் என்னென்னு படிப்போம், செல்லை பற்றி ப்ரீஃபாக படித்து முடிச்சுட்டு அண்ட் தென் ஜெனட்டிக்ஸ்குள்ளே போவோம். அப்புறமா ஜெனட்டிக்ஸ் முடிச்சுட்டு பிளான்ட் ப்ரீடிங் எப்படி பண்ணுறாங்க, ஃபைனலாக அதை ஹார்டிகல்ச்சரில் எப்படி அப்ளை பண்ணுறாங்க அப்படிங்கிற எல்லாமே என்ன பண்ண போகிறோம் ப்ரீஃபாக இன்றைக்கி கிளாஸில் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ இதில் ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், சைட்டாலஜி. ஸோ இப்போ ஆல்ரெடி சொல்லிவிட்டு சைட்டாலஜி அப்படின்னால என்ன அப்படின்னா வந்து ஸ்டடி ஆஃப் செல்ஸ். யார் ஒருத்தங்க வந்து செல்லை பற்றி படிக்கிறாங்களோ அதை தான் வந்து என்னன்னு சொல்லுவோம், சைட்டாலஜி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ இங்கே என்ன அப்படின்னா வந்து இந்த சைட்டாலஜியில் செல்லோட ஆர்கனைசேஷன், செல் எப்படி உருவாகுது, அப்போ ஒரு செல்னால் அதில் என்னென்ன ஆர்கனல்ஸ் உள்ளே இருக்கும், அது ஒவ்வொன்றுக்கும் என்ன பர்டிகுலர் ஃபங்க்ஷன், இந்த மாதிரியான எல்லா விஷயங்களையுமே ப்ரீஃபாக பார்க்க போகிறோம். அண்ட் தென் இந்த செல்லோட ஒரு 2 டைப்ஸ், முக்கியமான டைப்ஸ் இருக்குது. என்ன அப்படின்னா வந்து ப்ரோகேரியோட் அண்ட் யூகேரியோட்டுன்னு 2 டைப் இருக்குது. அதை பற்றியும் இன்றைக்கி கிளாஸில் வி ஆர் கோயிங் டு சி அபவுட் ப்ரீஃப்லி. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், இன்ட்ரோடக்ஷன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வந்து எ செல் இஸ் அ ஃபண்டமெண்டல் ஸ்ட்ரக்சரல் யூனிட். ஓகேவா? ஃபங்க்ஷனல் அண்ட் பயாலஜிக்கல் யூனிட். அப்போ ஃபண்டமெண்டல் அப்படின்னாலே இட் இஸ் அ பேசிக் யூனிட் ஆஃப் லிவிங் ஆர்கானிசம். ஒரு உயிரினத்தோட ஒரு அடிப்படை அழகு அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு உயிரினம்னா இப்போ அதோட ஸ்டார்டிங் பாயிண்ட் ஏதோ ஒரு இடத்துல அது வந்து உருவாகி இருக்கும்ல, அதை தான் வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா வந்து நம்ம இந்த செல் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அப்போ இதில் வந்து ஆல் நோன் லிவிங் ஆர்கானிசம்ஸ் எல்லாமே வரும், ஆக்டிங் ஆஸ் அ பேசிக் பில்டிங் பிளாக் ஆஃப் லைஃப். அப்போ ஒரு உயிரினத்தோட ஒரு பில்டிங் பிளாக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ ஏன் பில்டிங் பிளாக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா வந்து ஸ்டார்டிங் வந்து செல் பார்த்தோம், நிறைய செல் சேர்ந்து தான் எதை ஃபார்ம் பண்ணோம் அப்படின்னா வந்து டிஷ்யூஸ் வந்து எதை உருவாக்கும் அப்படின்னா வந்து ஆர்கன் எல்லாம் சேர்ந்து எதை உருவாக்கும் அப்படின்னா வந்து ஆர்கன் சிஸ்டம். ஃபைனலி என்ன அப்படின்னா வந்து இது வந்து ஒரு ஆர்கானிசம் அப்படின்னு கன்வெர்ட் ஆகும். ஸோ தட்ஸ் வை த செல் இஸ் த பேசிக் பில்டிங் பிளாக் ஆஃப் லைஃப். ஓகே, ஸோ சைஸ் வந்து என்ன அப்படின்னா வந்து மைக்ரோஸ்கோபிக் பாக்டீரியா டு லார்ஜ் நர்வ் செல்ஸ். சரியா? கண்ணுக்கே தெரியாத பாக்டீரியாவில் இருந்து கண்ணுக்கு தெரியக்கூடிய நர்வ் செல்ஸ் வரைக்கும் அது எலாபரேட்டாக இருக்குது. அண்ட் தென் இந்த செல்லில் என்ன இருக்குது, ஒரு ஜெனட்டிக் மெட்டீரியல், ஒரு மரபு பண்பை கடத்தக்கூடிய ஒரு பொருள் இருக்குது. தட் இஸ் நோன் அஸ் டிஎன்ஏ, டிஆக்சிரிபோ நியூக்ளிக் ஆசிட். தென் அதில் ஒரு சைட்டோபிளாசம் இருக்கும். ஸோ அதை சுற்றி ஒரு மெம்பரேன் இருக்குது. அதெல்லாம் நம்ம ப்ரீஃபாக பார்க்க போகிறோம். ஸோ இப்போ செல்லில் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, யூகேரியோட்டிக், அதாவது ப்ரோகேரியோட்டிக், யூகேரியோட்டிக்னு சொல்லி அதில் நியூக்ளியஸ் இருக்கா இல்லையா. அப்போ நியூக்ளியஸ் இல்லைன்னா ப்ரோகேரியோட்டிக், இருந்துச்சுன்னா யூகேரியோட்டிக். ஸோ அதை வச்சு என்ன பண்ணியிருக்காங்க, பிரிச்சிருக்காங்க. அண்ட் தென் இட் இன்க்ளூடிங் எனர்ஜி ப்ரொடக்ஷன் அண்ட் செல்ஃப் ரெப்ளிகேஷன். ஸோ அது வந்து என்ன பண்ணும், எனர்ஜி ப்ரொடக்ஷன் அண்ட் செல்ஃப் ரெப்ளிகேட்டிங், இது எல்லாத்துக்குமே அது வந்து இன்வால்வ் ஆகுது. ஓகே, ஸோ அப்போ இதுதான் ஒரு பேசிக்காக ஒரு செல்னா இதுதான். ஓகே, ஸோ பாருங்கள், அவுட்டர் லேயர் பாருங்கள், மெம்பரேன் இருக்கும். ஸோ கிட்டத்தட்ட ஒரு எக் மாதிரி தான் நம்ம வந்து இந்த செல்லையுமே கன்சிடர் பண்ணலாம். அவுட்டர் லேயர் பார்த்தோம் அப்படின்னா வந்து அதுதான் என்ன 2 லேயராக பிரிஞ்சிருக்கா. ஸோ இதில் ஒன்று வந்து என்ன அப்படின்னா வந்து அவுட்டர் லேயர் வந்து செல்வார், உள்ளே இருக்கக்கூடியது வந்து செல் மெம்பரேன் அல்லது பிளாஸ்மா மெம்பரேன். இந்த மென்ஷன் பண்ணியிருக்காங்களா, உள்ளே இருக்கிறது வந்து பிளாஸ்மா மெம்பரேன். ஸோ அது உள்ளே வந்து என்னெல்லாம் இருக்குது பாருங்கள், மைட்டோகாண்ட்ரியா, இட் இஸ் அ பவர் ஹவுஸ் ஆஃப் அ செல். ஒரு செல்லுக்கு தேவையான ஆற்றல் எல்லாத்தையும் கொடுக்கும். இந்த செல் வால் வந்து அவுட்டர் லேயர் செல் வால் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா வந்து இட் கிவ்ஸ் ப்ரொடெக்ஷன். பிளாஸ்மா மெம்பரேன் வந்து என்ன அப்படின்னா வந்து இட் இஸ் அ செலக்டிவ்லி பெர்மியபிள்னு சொல்லுவாங்க. தேவையானதை மட்டும் உள்ளே அனுப்புறது வந்து பிளாஸ்மா மெம்பரேன். ஸோ அப்போ இது வந்து என்ன அப்படின்னா வந்து நம்ம முட்டையோட அந்த அவுட்டர் ஓடும், அது உள்ளே இருக்கக்கூடிய ஒரு லேயருமா வச்சுக்கலாம். அது உள்ளே உடச்சா உள்ளே என்ன இருக்கும், முட்டையோட வெள்ளைக்கரு இருக்கும். அந்த வெள்ளைக்கரு தான் எது அப்படின்னா வந்து சைட்டோபிளாசம். இது உள்ள ஃபுல்லாக ஜெல் மாதிரி பரவி இருக்கிற சைட்டோபிளாசம். கோல்கி அப்பாரட்டஸ் இருக்கும், அதிலே வெசிக்கிள்ஸ் இருக்கும். சரியா? குரோமாட்டின், இந்த டிஎன்ஏ வந்து டிவிஷன் ஆகிறதுக்கு முன்னாடி நியூக்ளியஸ்குள்ளே இருக்கிறதா குரோமாட்டின். அது உள்ளே இருக்கக்கூடிய அந்த உட்கரு மணி தான் எனது நியூக்ளியோலஸ். அங்கே வந்து ப்ரோட்டீன் சிந்தசிஸ் நடக்கும். நியூக்ளியஸ் தான் வந்து எனது உட்கரு. ஸோ எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் இங்கே தான் என்ன நடக்கும், இந்த ரிபோசோம்ஸ் இருக்கிறதுனால ப்ரோட்டீன் சிந்தசிஸ் எல்லாமே நடக்கும். தென் சின்ன சின்ன மைக்ரோ டியூபிள்ஸு, சென்ட்ரோசோம், லைசோசோம் தான் ஜூசைட் பேக்குன்னு சொல்லுவோம், தற்கொலை பைகள் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ ரஃப் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம், ஸ்மூத் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம்னு 2ஆக இருக்கும். ரிபோசோம் இருக்கிறதுனால ரஃப் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலத்தோட சர்ஃபேஸ் வந்து கொஞ்சம் ரஃப்பாக இருக்கும். ஸோ அதில் ப்ரோட்டீன் சிந்தசிஸ் நடக்கும். ஸ்மூத் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் வந்து ஃபேட், இந்த மாதிரி வளவளப்பான பொருள் வந்து இருக்கும். ஓகேவா? அண்ட் தென் பெராக்சிசோம், வேக்வோல், ஒரு சின்ன சின்ன நிறையா குட்டி குட்டி ஃபுட்டு எல்லாமே ஸ்டோர் ஆகிருக்கும். ஸோ இதுதான் பேசிக்காக ஒரு சில இது இப்போ நான் சொன்ன எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பட் ஜஸ்ட் என்னங்கிற ஒரு அவுட்லைன் மட்டும் பார்ப்போம். அடுத்தது பாருங்கள், ப்ரோகேரியோட்டிக் செல்னா என்ன, யூகேரியோட்டிக் செல்னா என்னன்னு பார்ப்போம். சரியா?
ஸோ ஒரு செல் ஹேவிங் அன்ஆர்கனைஸ்டு நியூக்ளியஸ். ஏன் அன்ஆர்கனைஸ்டுனா ப்ராப்பராக நியூக்ளியஸ் இருந்துச்சுன்னா அது வந்து யூகேரியோட், அப்போ ப்ராப்பராக இல்லைன்னா ப்ரோகேரியோட். ஸோ இப்போ இதில் வந்து எனது மெம்பரைன் பவுண்ட் ஆர்கனல், அதில் இருக்கக்கூடிய எந்த ஒரு இப்போ நம்ம இவ்வளோ நேரம் உள்ளே பார்த்த நம்ம கோல்கி அப்பரேட்டஸ் இது எதுலேயுமே மெம்பரைன்ஸ் இருக்காது ப்ரோகேரியோட்டில். சரி, அதை சுற்றி ஒரு ஜவ்வு இருக்காது. ஸோ மைட்டோகாண்ட்ரியாவை சுற்றி இருக்காது, பிளாஸ்டிடை சுற்றி இருக்காது, கோல்கி பாடிஸை சுற்றியே இருக்காது. அண்ட் குரோமோசோம்ஸ் வந்து நாட் ஃபார்ம்டு. ஏன் அப்படின்னா வந்து அதில் வந்து நியூக்ளியஸே ப்ராப்பராக இருக்காது. ஸோ நியூக்ளியஸ் இல்லாததுனால அதில் ப்ராப்பரான குரோமோசோம் எதுவுமே இருக்காது. இதுதான் என்னது ஒரு ப்ரோகேரியோட்டிக் செல். ஸோ பாருங்கள், நம்ம மேலே பார்த்த செல்லில் வந்து என்ன இருந்துச்சு, நியூக்ளியஸ் இருந்துச்சு. பட் இங்கே பாருங்கள் நியூக்ளியஸ் இல்லை. ஜஸ்ட் இது வந்து எனது ஃப்ளாஜெல்லா, கசையிலே அது நகரத்துக்கு யூஸ் ஆகக்கூடிய ஒரு இப்போ வந்து ஃப்ளாஜெல்லா. இது தவிர கேப்சுலா சுற்றி ஒரு லேயர் இருக்குது, செல்வால் இருக்குது. சரியா, வேக்வோல், சைட்டோபிளாசம், மீசோசோம். ஓகேவா, பைலி குட்டி குட்டி ஹேர்ஸ் மாதிரி மூவிங்க்கு யூஸ் ஆகிறதுக்கு வந்து பைலி அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, ஸோ இதுதான் ஒரு ப்ரோகேரியோட்டிக் செல். ஸோ ப்ரோகேரியோட்டிக் செல் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வந்து 1957 டஃபர்டி அப்படிங்கிறவர் தான் வந்து என்ன பண்ணியிருப்பார், செல்லை வந்து 2 டைப்ஸாக அதோட ஆர்கனைசேஷனை பொறுத்து என்ன பண்ணியிருப்பார், அதோட நியூக்ளியஸை வச்சு 2 வந்து பிரிச்சிருப்பார். அப்போ இங்கே என்ன கொஸ்டின் கேட்கலாம், ஹூ டிவைட் த செல் இன்டூ 2 அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா வந்து டஃபர்டி. அப்படி இல்லைன்னா வந்து ஹூ டிவைட் த செல் பேஸ்ட் ஆன் த நியூக்ளியஸ் அப்படின்னு கேட்டாலும் இவர் தான். ஓகேவா, ஸோ இப்போ ஒன்று வந்து ப்ரோகேரியோட்டிக் செல். ஸோ அது வந்து ப்ரிமிட்டிவ், முதல்ல உருவானது அப்படின்னு சொல்லுவோம். அனதர் ஒன் இஸ் என்னது, யூகேரியோட்டிக் செல். இது வந்து ஒரு ஐடியல் செல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ இந்த ப்ரோகேரியோட்டிக் செல்ஸ் தான் வந்து என்ன அப்படின்னா வந்து மோஸ்ட் ப்ரிமிட்டிவ் டைப், முதல்ல உருவாங்கினது. ஹேஸ் நோ ஆர்கனைஸ்டு நியூக்ளியஸ், ப்ராப்பரான எந்த நியூக்ளியஸுமே அதில் கிடையாது. நியூக்ளியர் மெம்பரேன் கிடையாது, நியூக்ளியோலஸ் கிடையாது, நியூக்ளியர் ரெட்டிகுலம் இந்த மாதிரி எதுவுமே நம்ம பார்க்க முடியாது. ஸோ இப்போ ப்ரோகேரியோட்டிக் வந்து எதுலேருந்து டிரைவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா வந்து கிரீக் வேர்டு ப்ரோ அண்ட் கேரியான். ஸோ ப்ரோ மீன்ஸ் ப்ரிமிட்டிவ், பிரைமரி, முதல்ல. கேரியானா நியூக்ளியஸ். ஓகேவா, ஸோ அப்போ அந்த ஃபஸ்ட்டு உருவான அந்த ப்ரிமிட்டிவாக இருக்கக்கூடிய ஒரு கண்டிஷனில் இருக்கக்கூடியதான் வந்து என்னது, ப்ரோகேரியோட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது கிட்டத்தட்ட ஸ்மால் சைஸில் தான் இருக்கும், 0.5 to 3 மைக்ரோமீட்டர் தான் இருக்கும். இதில் மெம்பரைன் பவுண்ட் செல் ஆர்கனல்ஸ் இருக்காது அப்படின்னு பார்த்தோம். அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து மைட்டோகாண்ட்ரியா, பிளாஸ்டிட், கோல்கி அப்பரேட்டஸ். ஸோ இது மாதிரி இருக்கிறது எந்த ஒரு மெம்பரைன் பவுண்ட் ஆர்கனல்ஸும் இல்லாதது தான் என்னன்னு சொல்கிறோம், நம்ம வந்து ப்ரோகேரியோட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அப்போ இந்த ப்ரோகேரியோட்டிக் செல்லோட ஃபீச்சர்ஸ் என்ன அப்படின்னா வந்து சின்ன சைஸாக தான் இருக்கும். இந்த ப்ரோகேரியோட்டிக் செல் வந்து மேடப் ஆஃப் பெப்டிடோகிளைகான். ஸோ அப்போ எதில் பாக்டீரியா, ப்ளூ கிரீன் ஆல்கே, இது எல்லாமே திஸ் இஸ் மேடப் ஆஃப் பெப்டிடோகிளைகான். ஸோ அப்போ ஆப்சன்ஸ் ஆஃப் மெம்பரைன் பவுண்ட் செல் ஆர்கனல்ஸ், இதில் வந்து என்ன இருக்காது, மெம்பரைன் பவுண்ட் செல் ஆர்கன்ஸ் இருக்காது. அப்போ மைட்டோகாண்ட்ரியா, கோல்கி அப்பரேட்டஸ், எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம், பிளாஸ்டிட், இந்த மாதிரியான லைசோசோம், இது எல்லாமே என்ன இருக்குது, இந்த மாதிரியான மெம்பரைன் பவுண்ட் ஆர்கனல்ஸ் வந்து ஆப்சென்ட் ஆகிருக்கும். சம்டைம்ஸ் சிங்கிள் மெம்பர்டு ஃபோட்டோசிந்தட்டிக் லேமலா வந்து என்ன ஆயிருக்கும் அப்படின்னா வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். சம்டைம்ஸ் அதுவும் ரொம்ப ரேராக தான் இருக்கும். ரிபோசோம்ஸ் வந்து என்ன அப்படின்னா வந்து 70s ரிபோசோம். சரியா, ஸோ அப்போ ப்ரோகேரியோட்டிக் செல் ப்ரோகேரியோட்டிக் செல்ஸ் ஹேவ் விச் டைப் ஆஃப் ரிபோசோம் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா வந்து 70s ரிபோசோம். ஓகே, ஸோ அடுத்து பாருங்கள், சென்ட்ரோசோம் இஸ் நாட் சைட்டோபிளாசத்தில் வந்து என்ன கிடையாது, சென்ட்ரோசோம் வந்து கிடையாது. ஸோ இந்த குரோமோசோம் அல்லது மைட்டாட்டிக் அப்பரேட்டஸ் இந்த மாதிரி எதுவுமே இதில் ஃபார்ம் ஆகிருக்காது. ஒரு வெல் ஆர்கனைஸ்டு நியூக்ளியஸ் இஸ் ஆப்சன்ட், ப்ராப்பரான ஒரு உட்கரு இதில் இருக்காது. ஒன்லி டபுள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏ இஸ் ப்ரெசன்ட் இன்ஸ்டன்ட் ஆஃப் த நியூக்ளியஸ். அப்போ என்னதான் நியூக்ளியஸ் இல்லாமல் இருந்தாலும் கூட அதுக்கு பதில் என்ன இருக்குது, ஒரு டபுள் ஸ்டாண்டர்டு டிஎன்ஏ வந்து இதில் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. சென்ட்ரல் பார்ட்டில் ஆஃப் த செல்லோட சென்ட்ரலில் வந்து இருக்கக்கூடிய அந்த டிஎன்ஏ வந்து என்ன சொல்கிறாங்க, ஜீனோஃபோர் ஆர் நியூக்ளியாய்டு அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா, ஸோ சென்ட்ரலில் இருக்கக்கூடிய இந்த டிஎன்ஏ வந்து ஜீனோஃபோர் ஆர் நியூக்ளியாய்டு. ஆப்சன்ஸ் ஆஃப் வேக்வோல் இன் த சைட்டோபிளாசம். சைட்டோபிளாசத்தில் என்ன கிடையாது, வேக்வோல் கிடையாது. வேக்வோல்னால் ஒரு ஏர் ஃபில்டு ஒரு ரீஜன் மாதிரி இருக்கும். இட் ஜஸ்ட் ஃபில்டு வித் த ஃபுட். ஓகே, இன்னும் பாருங்கள், ஹிஸ்டோன் லைக் ப்ரோட்டீன்ஸ் ஆர் ஆப்சன்ட். ஹிஸ்டோன் லைக் ப்ரோட்டீனா, ஹிஸ்டோன் ப்ரோட்டீன் வந்து இருக்கும் செல்லில். ஸோ அது வந்து இதில் வந்து இருக்காது. சைட்டோபிளாஸ்மிக் சர்க்குலேஷன் இஸ் லேக்கிங். சைட்டோபிளாஸ்மிக் சர்க்குலேஷன் இதில் நடக்காது. இந்த செல் மெம்பரைன் வந்து சம்டைம் இன்வேஜினேட்ஸ் இன்டூ சைட்டோபிளாசம் அண்ட் ஃபார்ம்ஸ் மீசோசோம். சம்டைம்ஸ் இந்த சைட்டோபிளாசம் வந்து எதுவாக ஃபார்ம் ஆகுமா, மீசோசோமா ஃபார்ம் ஆகுமா. அண்ட் தென் ஃப்ளாஜெல்லா ஆர் ப்ரெசன்ட் அண்ட் ஃபார்ம்ட் ஆஃப் ஃப்ளாஜெலின் ப்ரோட்டீன். இதில் வந்து ஃப்ளாஜெல்லா இருக்கும். வாட் இஸ் மீன் பை ஃப்ளாஜெல்லா, the moving part of the bacteria or unicellular organismத்தில் இருக்கக்கூடிய அந்த அமீபா இதிலெல்லாம் நம்ம பார்த்துக்கக்கூடிய அந்த ஃப்ளாஜெல்லா. ஓகேவா, ஸோ அந்த ஃப்ளாஜெல்லா வந்து எதுவால் ஆயிருக்கும், இட் இஸ் மேடப் ஆஃப் ஃப்ளாஜெலின் ப்ரோட்டீன். ஃப்ளாஜெலின் அப்படின்னு சொல்லக்கூடிய ப்ரோட்டீனால் ஆயிருக்கும். ஓகே,
ஸோ இந்த ப்ரோகேரியாட்டுக்கு எக்ஸாம்பிள் பாருங்கள். சம் ப்ரோகேரியோட்ஸ் ஆர் பாக்டீரியா, ப்ளூ கிரீன் ஆல்கே, அதுக்கு இன்னொரு பேர் சைனோபாக்டீரியா, மைக்கோபிளாஸ்மா, அப்படி இல்லை அப்படின்னு வந்து ப்ளூரோநிமோனியா லைக் ஆர்கானிசம்ஸ். ஓகே, தீஸ் ஆர் ஆல் த எக்ஸாம்பிள் ஆஃப் ப்ரோகேரியோட். ஸோ இது எல்லாமே இட் கம்ஸ் அண்டர் ப்ரோகேரியோட் ஆர்கானிசம் அண்ட் ஆல்சோ யூனிசெல்லுலார். ஸோ அப்போ என்ன கொஸ்டின் கேட்கலாம்? விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் அ ப்ரோகேரியோட் அப்படின்னு கூட கேட்கலாம், வேறு எதையாவது கொடுத்து. ஸோ அப்போது யூ ஹாவ் டு நோ வாட் இஸ் ப்ரோகேரியோட்ஸ் அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். சரியா? ஸ்ட்ரக்சர்ஸ் ஆஃப் ப்ரோகேரியோட்டிக் செல். ஒரு ப்ரோகேரியோட்டிக் செல்லோட ஸ்ட்ரக்சர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வந்து அது எப்படி இருக்கும்? கேப்சூல் ஆர் ஸ்லைம் லேயர் இருக்கும், ஒரு செல் வால் வந்து இருக்கும், பிளாஸ்மா மெம்ப்ரேன் இருக்கும், மீசோசோம் இருக்கும், சைட்டோபிளாசம் இருக்கும், ரிபோசோம் இருக்கும், லேமெல்லா ஆர் தைலகாய்டு இருக்கும், ரிசர்வ் ஃபுட் சப்ஸ்டன்சஸ் இருக்கும், ஜெனட்டிக் மெட்டீரியல் இருக்கும், ஃப்ளாஜெல்லாம் இருக்கும், பைலியார் ஃபிம்ப்ரி இருக்கும். அப்போ இது எல்லாமே என்னென்ன மாதிரியான ஸ்ட்ரக்சரில் இருக்கும், என்னென்ன ஃபங்க்ஷன் பண்ணும் அப்படிங்கிறது தான் இப்போ வித் இமேஜோட I'm going to explain. Okay, பாருங்க, ஸ்லைம் நான் கொஞ்சம் வலுவலுப்பாக கொலகொலப்பாக இருக்கக்கூடிய ஒரு ஸ்லைம் லேயர் தான் என்னது? இந்த செல்லை சுற்றி இருக்கக்கூடியது. இந்த ஒரு பிஸ்தா க்ரீனில் இருக்கா, இதுதான் அது. அண்ட் தென் என்னது? செல் வால். சரியா? இதுதான் அதோட இமேஜ். உள்ள என்ன கண்டென்ட்னு பார்ப்போமா? கேப்சுலார் ஸ்லைம் லேயர். இப்போ ப்ரோகேரியோட்டிக் செல்லில் எஸ்பெஷலி என்னது? பாக்டீரியல் செல்லை சுற்றி என்ன இருக்கும்? சரௌண்டட் பை எ திக் கோட் ஆன் த அவுட் சைட். பிளாஸ்மா மெம்பரேனுக்கு வெளியில் திக்காக இருக்கக்கூடிய அந்த ஸ்லைம் லேயர் ஆர் கேப்சூல் அப்படிங்கிற ஒரு லேயர் வந்து என்ன ஆயிருக்கும்? ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ இந்த கேப்சூல் தான் என்ன பண்ணும் அப்படின்னா வந்து ப்ரொடெக்ட் த செல் ஃப்ரம் எக்ஸ்டர்னல் இன்ஜுரி. எந்த ஒரு எக்ஸ்டர்னல் இன்ஜுரியும் நடக்காமல் அதை ப்ரொடெக்ட் பண்ணுறது எது? இந்த கேப்சூல் தான். ஸோ த கேப்சூல் கவர்ட் பாக்டீரியா ஆர் கான்டாஜியேசியஸ், அதாவது ஃபுல்லாகவே அதை வந்து கவர் பண்ணியிருக்கும். சம்டைம் டிப்ளோகாக்கஸ் நியூமோனியா காசஸ் நியூமோனியா. சம்டைம் இந்த மியூக்கஸ் வந்து என்ன பண்ணும்? அந்த நியூமோனியா ஃபீவரை கூட காஸ் பண்ணும். ஓகே, அடுத்தது செல்வால். செல்வால் வந்து எங்கே இருக்கும் அப்படின்னு வந்து சிச்சுவேட்டட் ஜஸ்ட் பிலோ த கேப்சூல் ஆர் ஸ்லைம் லேயர். அந்த ஸ்லைம் லேயர் அல்லது கேப்சூலுக்கு கீழே இருக்கிறதா என்னது? செல்வால். செல்வால் வந்து மெயின்லி கன்சிஸ்ட் ஆஃப் என்னது? மியூரின் ஆர் பெப்டிடோகிளைக்கான கன்சிஸ்டாக இருக்கும். இந்த செல்வால் கிவ்ஸ் மெக்கானிக்கல் ஸ்ட்ரென்த் டு த செல். அப்போ விச் ஆஃப் த ஃபாலோயிங் செல்லுலார் ஆர்கன் கிவ் த மெக்கானிக்கல் ஸ்ட்ரென்த் டு த செல் அப்படின்னு கேட்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் ப்ரொடெக்ட் த செல் ஃப்ரம் த எக்ஸ்டர்னல் இன்ஜுரி. அப்போ எக்ஸ்டர்னல் இன்ஜுரினா எனது கேப்சுலார் ஸ்லைம் லேயர். அப்படி இல்லாமல் ஒரு மெக்கானிக்கல் ஸ்ட்ரென்த்தை கொடுத்துச்சுன்னா அதுதான் என்னது? தட் இஸ் செல் வால். ஓகே, அடுத்தது பாருங்கள், பிளாஸ்மா மெம்பரேன் ஆர் மீசோசோம். ஓகே, ஸோ பிளாஸ்மா மெம்பரேனா நமக்கே தெரியும். செல்வாலுக்கு உள்ளே இருக்கிறதா வந்து என்னது? 2 பேர் இருக்குது, செல் மெம்பரேன் அல்லது பிளாஸ்மா மெம்பரேன் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? ஸோ அதுதான் இது. ஸோ அடுத்தது மீசோசோம். பாருங்கள், ஒரு சின்ன ஒரு லேயர் மாதிரி உள்ளே இருக்கா, ஒரு வழி, சின்ன ஒரு பாத் மாதிரி கொடுத்துருக்காங்களோ அதுதான் என்னது? இந்த மீசோசோம். சரியா? ஸோ இதோட ஃபங்க்ஷன் என்னன்னு பார்ப்போமா? ஸோ இது வந்து பிலோ த செல்வால்க்கு உள்ளே இருக்கும் பிளாஸ்மா மெம்பரேன். எ லிப்போ ப்ரோட்டீனேஷியஸ் தின் பிளாஸ்மா மெம்பரேன் இருக்கும் இதில். சரியா? லிப்போ ப்ரோட்டீனால் ஆன ஒரு தின்னான பிளாஸ்மா மெம்பரேன் இதில் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அப்போ மீசோசோம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வந்து ஒரு ஸ்பெஷல் டைப் ஆஃப் அவுட் க்ரோத் தான் மீசோசோம், ஃபார்ம்டு பை த காயில் ஆஃப் அ செல் மெம்பரேன் டுவர்ட்ஸ் அ புரோட்டோபிளாசம். ஒரு செல் மெம்பரேன்லேருந்து டுவர்ட்ஸ் புரோட்டோபிளாசத்தை நோக்கி. சரியா? ஸோ பாருங்கள், செல் மெம்பரேன் இங்கே இருக்குது, அதை சுற்றி ஒரு டுவர்ட்ஸ் அந்த புரோட்டோபிளாசத்தை நோக்கி தானே இருக்குது, அதை தான் இங்கே வந்து சொல்லியிருக்காங்க. சரியா? ஸோ அப்போ அந்த உள்நோக்கி இருக்கக்கூடியதான் வந்து என்ன அப்படின்னா வந்து இந்த மீசோசோம். ஸோ மீசோசோம் வந்து பார்ட்டிசிபேட்ஸ் இன் த ரெஸ்பிரேஷன் ஆஃப் பாக்டீரியா. அப்போ மீசோசோமோட மெயின் ஃபங்க்ஷன் என்ன? இட் இன்வால்வ்ஸ் இன் த ரெஸ்பிரேஷன் ஆஃப் பாக்டீரியா. விச் ஆஃப் த ஃபாலோயிங் இன்வால்வ் இன் த ரெஸ்பிரேஷன் ஆஃப் பாக்டீரியான்னு ஒரு கொஸ்டின் கேட்டாங்க அப்படின்னா ஆன்சர் என்னது? மீசோசோம். ஸ்டீவன்சன் 1970 வந்து என்ன பண்ணியிருக்காரு? இதை ரிப்போர்ட் பண்ணியிருக்காரு. சரியா? அடுத்தது சைட்டோபிளாசம் அண்ட் ரிபோசோம். ஓகே, அப்போது சைட்டோபிளாசம் நான் என்ன அப்படின்னா வந்து ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லிவிட்டு எக்கோட எக் ஒயிட் இருக்குல்ல, அதுதான் வந்து என்னது? சைட்டோபிளாசம்னு சொல்லலாம். அதே மாதிரி செல்லுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு ஜெல்லி லைக் சப்ஸ்டன்ஸ். அண்ட் இன்னொன்று என்னது? ரிபோசோம். ஆல்ரெடி உங்களுக்கு காமிச்ச ரஃப் அண்ட் ஸ்மூத் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் இருக்கும். ஸோ இதில் திஸ் இஸ் ரஃப் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம். ஸோ ரஃப் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் ஹேவ் த ரிபோசோம்ஸ் ஆன் இட்ஸ் சர்ஃபேஸ். The main function of the ribosome is to synthesize a protein. சரியா? பாருங்க, சைட்டோபிளாசம்.
சைட்டோபிளாசம் வந்து என்னது ஒரு ஜெல்லி லைக் குவாசி ஃப்ளூயிடு, தண்ணின்னு சொல்ல முடியாது, அது வந்து லிக்விடுன்னு சொல்ல முடியாது, சாலிடுன்னு சொல்ல முடியாது. ஸோ ஃப்ளூயிடு மாதிரி கண்டிஷனில் இருக்கும். ஸோ பிளாஸ்மா மெம்பரேன் அதான் வந்து என்ன சொல்கிறாங்க சைட்டோபிளாசம்னு சொல்கிறோம். சைட்டோபிளாசம் கண்டெய்ன்ஸ், சைட்டோபிளாசத்தில் என்ன இருக்கும், ரிபோசோம்ஸ் இருக்கும், ஃபுட் மெட்டீரியல் இருக்கும், லிப்பிட் இருக்கும், கிளைக்கோஜன் கிரானியூல்ஸ் இருக்கும். ஓகேவா? இது தவிர மெம்பரேன் பவுண்ட் செல் ஆர்கனல்ஸ் அண்ட் வேக்யூல்ஸ் இது எல்லாமே என்ன ஆயிருக்கும் இந்த சைட்டோபிளாசத்தில் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இட் மீன்ஸ் ஒரு சைட்டோபிளாசத்தில் ஒரு செல்லோட அந்த செல் வால் பிளாஸ்மா மெம்பரேன் தவிர ரிமைனிங் இருக்கக்கூடிய ஆல் தி செல் ஆர்கனல்ஸ் தட் ஜஸ்ட் present inside the cytoplasm or dipped into the cytoplasm. சைட்டோபிளாசத்தில் தான் இது எல்லாமே ப்ரெசென்ட் ஆகிருக்கும். சரியா? அடுத்தது ரிபோசோம். ரிபோசோம் வந்து இட் கன்சிஸ்ட் ஆஃப் ஆர்ஆர்என்ஏ அண்ட் ரிபோசோமல் ப்ரோட்டீன். இது ரெண்டுமே இருக்கும். ரிபோசோம்ஸ் வந்து என்னது ப்ரோகேரியோட்டிக் செல்லில் இருக்கிறது வந்து என்னது 70s டைப் ஆஃப் ரிபோசோம்ஸ். டோன்ட் ஃபர்கெட் திஸ் இஸ் த மெயின் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். 70s ரிபோசோம்ஸ். ஓகே. அடுத்தது மிடில் லேமலா ஆர் தைலகாய்டு அண்ட் ஜெனட்டிக் மெட்டீரியல். ஓகே. ஸோ அப்போ திஸ் இஸ் த குளோரோபிளாஸ்ட். அப்போ மிடில் லேமலா அல்லது தைலகாய்டு இந்த ஜெனட்டிக் மெட்டீரியல் எங்கே இருக்கும் அப்படின்னா வந்து குளோரோபிளாஸ்டில் தான் இருக்கும். ஸோ இங்கே என்ன அப்படின்னா அந்த ஒரு குளோரோபிளாஸ்ட்டுக்குள்ளே வந்து என்ன ஆகிருக்கும் அப்படின்னா வந்து அந்த தைலகாய்ட்ஸ் வந்து அதை காயின் அப்படி அடுக்கி வச்சா எப்படி இருக்கும், அது சிங்கிளாக இருக்கிறது வந்து தைலகாய்டுன்னு சொல்லுவோம், அது மொத்தமாக இருக்கிறது என்னன்னு சொல்லுவோம், கிரானா அப்படின்னு சொல்லுவோம். சரியா? அண்ட் தென் ஜெனட்டிக் மெட்டீரியல் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு வந்து டிஎன்ஏ ஆல்ரெடி வீணோ டபுள் ஸ்டாண்டர்ட் வாட்சன் கிரிக் மாடல். ஓகே. ஸோ ஒன்றுமே ஆப்போசிட் டேரக்ஷன், இது இந்த டேரக்ஷன் போச்சுன்னா இது இந்த டேரக்ஷன் போகும், இது இங்கே போச்சுன்னா இது இங்கே போகும். ஸோ அப்படி போகக்கூடியது இட் ஹேஸ் த பேஸ் பர்ஸ் லைக் அடினைன், குவானைன், சைட்டோசின், தைமின். லேமலா ஆர் தைலகாய்டு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வந்து இது வந்து ஒரு தின் ஃபிலமெண்டஸ் ஃபார்மாக இருக்கும். போத் ப்ளூ க்ரீன் ஆல்கேவும் ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ணும். அண்ட் தென் பேக்டீரியல் எதெல்லாம் ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ணுமோ அது எல்லாத்துலேயுமே இது வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இந்த தைலகாய்டில் வந்து வேரியஸ் டைப் ஆஃப் நிறைய பிக்மெண்ட்ஸ் வந்து இருக்கும் லைக் குளோரோஃபில் ஏ, பீட்டா கரோட்டின், சரியா, ஜாந்தோஃபில், ஃபைக்கோ எரித்ரின் அண்ட் சி ஃபைக்கோசைனின் இந்த மாதிரியான நிறைய டைப்ஸ் ஆஃப் பிக்மெண்ட்ஸ் வந்து என்ன ஆகிருக்கும் இதில் ப்ரெசென்ட் ஆகிருக்கும், நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ ரிசர்வ் ஃபுட் சப்ஸ்டன்ஸ் என்ன அப்படின்னா வந்து சைட்டோபிளாசம், கிளைக்கோஜன் கிரானியூல்ஸ், லிப்போப்ரோட்டீன் அண்ட் தென் வாலிட்டின் கிரானியூல்ஸ் இந்த மாதிரி எல்லாமே ரிசர்வ் ஃபுட் மெட்டீரியல்ஸ் இருக்கும். பட் கிளைக்கோப்ரோட்டீன் கிரானியூல்ஸ், சைனோவைசியன் ஸ்டார்ச் அண்ட் ஃபேட் ட்ராப்லெட்ஸ் இது எல்லாமே ப்ளூ கிரீன் ஆல்கேல இருக்கக்கூடியது. அப்போ என்ன கொஸ்டின் கேட்பாங்க, விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் அ ரிசர்வ் ஃபுட் மெட்டீரியல் ஆஃப் ப்ளூ கிரீன் ஆல்கே அப்படின்னு சொல்லி என்ன பண்ணலாம், கொஸ்டின் கேட்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா வந்து இந்த தைலகாய்டில் வந்து என்ன இருக்குது, அந்த விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஃபோட்டோசிந்தட்டிக் பிக்மெண்ட் ப்ரெசென்ட் இன் த தைலகாய்டு. அப்படி இல்லை அப்படின்னா வந்து விச் ஆஃப் த ஃபாலோயிங் பிக்மெண்ட் இஸ் நாட் ப்ரெசென்ட் இன் த தைலகாய்டு. இந்த மாதிரி எப்படி வேணாலும் என்ன பண்ணலாம், கொஸ்டின் கேட்கலாம். ஜெனட்டிக் மெட்டீரியலை பொறுத்தளவில் என்னது டபுள் ஸ்டாண்டர்ட் சர்க்குலர் டிஎன்ஏ சைட்டோபிளாசத்தில் வந்து இருக்கும். அண்ட் தென் ஜெனட்டிக் மெட்டீரியலில் தான் வந்து என்னது நியூக்ளியாய்டு ஆர் ஜீனோஃபோர் அப்படின்னு சொல்லுவோம். நியூக்ளியாய்டு ஆர் ஜீனோஃபோர். அண்ட் தென் ஃப்ளாஜெல்லா நமக்கு தெரியும். பாக்டீரியல் செல்லில் ஃப்ளாஜெல்லா வந்து என்ன இருக்குது, சர்ஃபேஸ் ஆஃப் த செல் வால்குள்ள இருந்து உருவாகிருக்கும். ஃப்ளாஜெல்லா ஹெல்ப் இன் த ப்ராசஸ் ஆஃப் லோக்கோமோஷன். ஃப்ளாஜெல்லா தான் எதுக்கு யூஸ் ஆகும், லோக்கோமோஷன் மூவ்மெண்ட்டுக்கு. ஸோ ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு அனதர் மூவ் ஆகிறதுக்கு இந்த ஃப்ளாஜெல்லா தான் யூஸ் ஆகும். ஓகே. ஸோ பாருங்கள் இந்த ஃப்ளாஜெல்லா. ஸோ அப்போ இது ஒரு பாக்டீரியல் செல் அப்படின்னு வச்சுக்கோங்க. இது வந்து கசையிலை ஃப்ளாஜெல்லா. ஸோ இங்கே பாருங்கள் பைலி ஹேர்ஸ், குட்டி குட்டி ஹேர் மாதிரி இருக்கா, நம்ம ஸ்கின்னில் இருக்கிற குட்டி குட்டி ஹேர்ஸ் மாதிரி இருக்கதான் என்னது பைலி அப்படின்னு சொல்லுவோம். இது இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். ஒரு பாக்டீரியல் செல்லு நல்லா நீளமாக இருந்துச்சுன்னா ஃப்ளாஜெல்லா, கொஞ்சம் குட்டி குட்டி ஹேராக ரொம்ப சின்னதாக இருந்ததுன்னா ஃபிம்ப்ரியே, கொஞ்சம் அதை விட பெருசாக இருந்துச்சுன்னா பைலி. ஓகே. யூ ஹாவ் டு நோ த டிஃப்ரென்ஷியேஷன் பிட்வீன் ஃப்ளாஜெல்லா, ஃபிம்ப்ரி அண்ட் பைலி. ஃப்ளாஜெல்லானா என்னென்னு தெரியணும், ஃபிம்ப்ரியனா என்னென்னு தெரியணும், அண்ட் யூ ஹாவ் டு நோ வாட் இஸ் பைலி. ஓகே. பாருங்கள் பைலி ஆர் ஃபிம்ப்ரியை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வந்து தீஸ் ஆர் ஸ்லெண்டர் அப்பண்டேஜஸ், சின்ன ஒரு ஹேர் க்ரோத் மாதிரி தான் இருக்கும் பிளாஸ்மா மெம்பரேனில். இட் கன்சிஸ்ட் ஆஃப் பைலின் ப்ரோட்டீன். இது வந்து எதில் இருக்குது, பைலின் அப்படிங்கிற ஒரு ப்ரோட்டீனில் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். சரியா? அடுத்தது பாருங்கள் யூகேரியோட்டிக் செல். அப்போ நம்ம இவ்வளோ நேரம் பார்த்தது ப்ரோகேரியோட்டிக் செல். இப்போ நம்ம எது பார்க்க போகிறோம், யூகேரியோட்டிக் செல் பார்க்க போகிறோம். ஆல் லிவிங் ஆர்கானிசம்ஸ் மேட் அப் ஆஃப் செல்ஸ். அது நமக்கு தெரிஞ்ச விஷயந்தான். பட் எட் நாட் ஆல் செல் ஆர் சேம். அப்போ எல்லா செல்ஸுமே சேம் தானான்னு கேட்டிங்கன்னா அது கிடையாது. ஸோ அப்போ இந்த இதில் வந்து மோஸ்ட் காம்ப்ளெக்ஸ் அண்ட் டைவர்ஸ் ஆர் யூகேரியோட்டிக் செல்ஸ் ஃப்ரம் த
பில்டிங் பிளாக்ஸ். அப்போ யூகேரியோட்டிக் செல்ஸ் தான் வந்து என்னது அனிமல்ஸ், பிளான்ட், ஃபங்கை அண்ட் ப்ரோட்டிஸ்ட் எல்லாத்துலேயுமே பில்டிங் பிளாக்ஸாக இருக்குது. ஸோ அன்லைக் ப்ரோகேரியோட்டிக் செல்ஸ் மாதிரி இல்லாமல் யூகேரியோட்டிக் செல்லில் என்ன இருக்கும்? மெம்பரேன் பவுண்ட் நியூக்ளியஸ் இருக்கும். தட் ஹவுசஸ் தேர் ஜெனட்டிக் மெட்டீரியல் அதில் இருக்கும். தென் இன்டர்னல் ஸ்ட்ரக்சர், ஆர்கனல், பெர்ஃபார்ம் டிஸ்டிங் ஃபங்க்ஷன், இது எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணும்? நிறையா டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷனை பண்ணும். இதுதான் வந்து என்னது? ஒரு யூகேரியோட்டிக் செல். அப்போது அது மாதிரி இல்லாமல் இதில் ப்ராப்பரான ஒரு வெல் டிஃபைன்டு நியூக்ளியஸ் இருக்கும். அனிமல், பிளான்ட், ஃபங்கை, ப்ரோட்டிஸ்ட் எல்லாமே யூகேரியோட்டிக் செல்ஸால் தான் இருக்கும். சரியா? ஸோ இது வந்து இட் இஸ் ஒரு ப்ராமினன்ட் யூகேரியோட்டிக் செல். என்னது? நியூக்ளியஸ், நியூக்ளியோலஸ். சரியா? ஸோ இந்த நியூக்ளியர் மெம்பரேன் இருக்குது. ஸோ அதில் ரிபோசோம்ஸ் இருக்குது, மைட்டோகாண்ட்ரியா இருக்குது, செல் வால், பிளாஸ்மா மெம்பரேன், ரஃப் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம், ஸ்மூத் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம். சரியா? லைசோசோம், சூசைட் பேக்கு, ரிபோசோம், ப்ரோட்டீன் சிந்தசிஸ், சென்ட்ரியோல், டிஎன்ஏவை பிரிக்கிறதுக்கு யூஸ் ஆகிறது இந்த சென்ட்ரியோல். சரியா? கோல்கி அப்பேரட்டஸ், சைட்டோபிளாசம், இது எல்லாமே ப்ராப்பராக இருக்கும். ஸோ இப்போ நியூக்ளியஸ் அண்ட் த எண்டோமெம்பரேன் சிஸ்டம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா யூகேரியோட்டிக் செல்லில் வந்து டிபெண்ட் பை த ப்ரெசன்ஸ் ஆஃப் நியூக்ளியஸ் கண்டெய்னிங் டிஎன்ஏ ஜீனோம் அண்ட் நியூக்ளியர் மெம்பரேன். இது எல்லாமே இருக்குது. இது மேடப் ஆஃப் 2 லிப்பிட் பை லேயர்ஸ் தட் ரெகுலேட் டிரான்ஸ்போர்ட் ஆஃப் மெட்டீரியல். இது வந்து 2 லேயரால் ஆகிருக்கும். இது வந்து என்ன பண்ணுது? டிரான்ஸ்போர்ட் ஆஃப் மெட்டீரியலை டிரான்ஸ்போர்ட் பண்ணுது. எங்கே அப்படின்னா வந்து இன்டூ அண்ட் அவுட் ஆஃப் த நியூக்ளியஸ் த்ரூ நியூக்ளியர் போர்ஸ். நியூக்ளியர் போர்ஸ் மூலமாக ஃபுட்டை எல்லா பக்கமும் டிரான்ஸ்போர்ட் பண்ணுறது தான் இதோட வேலை. யூகேரியோட்டிக் செல்ஸ் மார்ஃபாலஜிஸ் வேரி ஜென்ட்லி அண்ட் மேபி மெயின்டைன் பை வேரியஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் இன்க்ளூடிங். அப்போ இந்த யூகேரியோட்டிக் செல்லோட ஸ்ட்ரக்சர் என்ன சொல்கிறாங்க? சைட்டோஸ்கெலிட்டன் அப்படின்னு சொல்கிறாங்க. தி செல் மெம்பரேன் அண்ட் த செல் வால். இது எல்லாத்தையும் சேர்த்து என்ன சொல்கிறாங்க? அது வந்து சைட்டோஸ்கெலிட்டன் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த நியூக்ளியோலஸ் இந்த நியூக்ளியஸில் இருக்கக்கூடிய நியூக்ளியோலஸ் ஆஃப் யூகேரியோட்டிக் செல் தான் என்னது? சைட் ஆஃப் ரிபோசோமல் சிந்தசிஸ். அப்போது ஒரு யூகேரியோட்டிக் செல்லில் ரிபோசோம் சிந்தசிஸ் எங்கே நடக்கும் அப்படின்னா வந்து நியூக்ளியோலஸில் தான் நடக்கும். சரியா? அடுத்தது பாருங்கள் சைட்டோஸ்கெலிட்டன். ஸோ இப்போ யூகேரியோட்டிக் செல் வந்து என்னது? டிஃபைன்டு பை த ப்ரெசன்ஸ் ஆஃப் அ நியூக்ளியஸ் கண்டெய்னிங் த டிஎன்ஏ ஜீனோம். ஸோ அப்போ அதில் வந்து நியூக்ளியஸ் இருக்கக்கூடிய ஒரு டிஎன்ஏ ஜீனோம் இருக்குது அண்ட் பவுண்ட் பை அ நியூக்ளியர் மெம்பரேன் இருக்கும். ஸோ அது வந்து 2 லிப்பிட் பைலேயர்ஸால் ஆயிருக்கும். இதுதான் வந்து என்ன பண்ணுது? அதை ஃபுல்லாத்தையுமே இந்த நியூக்ளியர் போர்ஸ் மூலமாக சர்க்குலேட் பண்ணுது. அந்த சைட்டோஸ்கெலிட்டன் ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஸோ அதுதான் இங்கே ப்ரீஃபாக கொடுத்துருக்காங்க. அப்போ பாருங்கள், ஒரு சைட்டோஸ்கெலிட்டன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது என்னெல்லாம் சேர்ந்தது? செல் மெம்பரேன், சென்ட்ரோசோம், இன்டர்மீடியட் ஃபிலமெண்டஸ், சைட்டோபிளாசம், மைக்ரோடியூபியூல்ஸ், நியூக்ளியஸ் அண்ட் மைக்ரோஃபிலமெண்ட். இது எல்லாமே சேர்ந்ததான் என்னது? சைட்டோஸ்கெலிட்டன். ஓகே. பிகாஸ் இப்போ நம்ம பாடி எடுத்துக்கோங்க, ஸ்கெலிட்டன்னா நமக்கு இட் கிவ்ஸ் a ப்ராப்பர் ஷேப். லைக்வைஸ் what are all the cellular organism that gives the shape to the cell, that is known as cytoskeleton. Okay. அடுத்தது பாருங்கள் மைட்டோகாண்ட்ரியா அண்ட் குளோரோபிளாஸ்ட். அதுக்கு முன்னாடி அதோட ஸ்ட்ரக்சர் பார்த்துருவோம். மைட்டோகாண்ட்ரியா ஆல்ரெடி நம்ம எல்லாருக்கும் தெரியும், ஷூ மாதிரியான ஒரு ஷேப்பில் இருக்கும். ஸோ என்னது? அவுட்டர் மெம்பரேன் இருக்குது, இன்னர் மெம்பரேன் இருக்கும். ஓகே. அவுட்டர் அண்ட் இன்னர் மெம்பரேன் இருக்கும், ரிபோசோம் இருக்குது, மேட்ரிக்ஸ் இருக்குது, ஏடிபி சிந்தசிஸ் இருக்குது, கிரானியூல்ஸ் இருக்குது, போரின்ஸ் இருக்கும். ஓகே. அடுத்தது குளோரோபிளாஸ்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் அதே மாதிரி அவுட்டர் மெம்பரேன், இன்னர் மெம்பரேன், இன்டர் மெம்பரேன் ஸ்பேஸ் இருக்குது, தைலகாய்டு இருக்குது, கிரானம் இருக்குது, அண்ட் தென் ஸ்ட்ரோமா, தென் ஸ்ட்ரோமா லாமெல்லா. ஓகே. இந்த மாதிரியான எல்லாமே இதில் இருக்கும். மைட்டோகாண்ட்ரியா பார்ப்போமா? ஸோ அப்போ பாப்புலராக இதை என்ன சொல்லுவாங்க? பவர் ஹவுஸ் ஆஃப் அ செல், செல்லோட ஆற்றல் நிலையம், ஆற்றல் மையம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ இந்த மைட்டோகாண்ட்ரியா வந்து ஒரு டபுள் மெம்பரேன் பவுண்ட் ஆர்கன். 2 மெம்பரேன், அவுட்டர் மெம்பரேன், இன்னர் மெம்பரேன் பார்த்தோமா? ஸோ எங்கே இருக்கும்? மோஸ்ட்லி யூகேரியோட்டிக் ஆர்கானிசம்ஸில் தான் இருக்கும். தே ஆர் ஃபவுண்ட் இன்சைட் த சைட்டோபிளாசத்தில் தான் இருக்கும். ஸோ என்ன பண்ணுது? இந்த செல்லோட டைஜஸ்டிவ் சிஸ்டம்னு சொல்கிறாங்க. விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நோன் அஸ் த டைஜஸ்டிவ் சிஸ்டம் ஆஃப் அ செல் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா mitochondria. Okay. So chloroplast are specialized double membrane organelles found in the chloroplast. அடுத்தது பார்த்தோன்னா chloroplast. இது எங்கே இருக்கும்? பிளான்ட் அண்ட் ஆல்கே செல்ஸ் எல்லாத்துலேயுமே இருக்கும். எங்கெங்கெல்லாம் ஃபோட்டோசிந்தசிஸ் நடக்கும் அங்கெங்கெல்லாம் எங்கே இருக்கும்? என்னது இருக்கும்?
குளோரோபிளாஸ்ட் இருக்கும். தே கண்டெயின் குளோரோஃபில் ஏ பிக்மெண்ட். இது வந்து என்னது ஒரு க்ரீன் பிக்மெண்ட். இட் ஜஸ்ட் ட்ராப் த சன்லைட்டை அப்சார்ப் பண்ணி எனர்ஜி டு கன்வெர்ட் வாட்டர் அண்ட் கார்பன் டை ஆக்சைடு. அந்த சன்லைட் மூலமாக அப்சார்ப் பண்ணி வாட்டர் அண்ட் கார்பன் டை ஆக்சைடாக கன்வெர்ட் பண்ணி ஃபைனலாக கெமிக்கல் எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணும். தீஸ் ஆர்கனால் பொசஸ் தேர் ஓன் டிஎன்ஏ அண்ட் ரீப்ரொடியூஸ் த்ரூ பைனரி ஃபிஷன். ஸோ இது எல்லாமே என்ன பண்ணுது, அந்த ஓன் டிஎன்ஏ மூலமாகவே அதோட வேலை எல்லாமே பண்ணும். பைனரி ஃபிஷன் மூலமாக என்ன பண்ணும், இந்த ப்ராசஸ் ப்ராப்பராக நடக்கும். அப்போ மைட்டோகாண்ட்ரியானால என்ன அப்படின்னா வந்து பவர் ஹவுஸ் ஆஃப் அ செல் தான். ஒரு டபுள் மெம்பரேன் ஆர்கனால் இருக்கும். இது வந்து டைஜஸ்டிவ் சிஸ்டம்னு சொல்கிறோம். குளோரோபிளாஸ்ட் வந்து என்ன அப்படின்னா வந்து டபுள் மெம்பரேன் ஆர்கனலாக இருக்கும். இது வந்து பிளான்ட்ஸ் அண்ட் எதெல்லாம் ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ணுதோ அது எல்லாத்துலேயுமே நம்ம இதை பார்க்க முடியும். சரியா? ஓகே, மைட்டோகாண்ட்ரியா அண்ட் குளோரோபிளாஸ்ட் அதோட இமேஜும் பார்த்துட்டோம். ஸோ இவ்வளோ தான் என்ன அப்படின்னா ஓவராலாக இந்த டாபிக். கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் மட்டும் ரீகால் பண்ணுவோம். ஸோ பாருங்கள், who divided cells into two types based on the organization of the nucleus. நியூக்ளியஸை பேஸ் பண்ணி செல்லை ரெண்டாக பிரித்தவர் யார்? 1957 டவுஃபர்டி அப்படிங்கிறவர் தான். சரியா? ஸோ எப்படி பிரிச்சிருப்பாரு? ப்ரோகேரியோட் அண்ட் யூகேரியோட்டுன்னு பிரிச்சிருப்பாரு. ப்ரோகேரியோட் யூகேரியோட் உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆச்சு அப்படின்னா எப்போவுமே ப்ரோ அப்படிங்கிற வேர்டுக்கு என்ன மீனிங் அப்படின்னா வந்து ஃபேக், பொய்ன்னு அர்த்தம். அப்போ பொய்யான நியூக்ளியஸ், அதில் உண்மையான நியூக்ளியஸ் இருக்காது. யூகேரியோட், யூனால என்னது? யூ மீன்ஸ் ட்ரூ. அப்போ இட் ஹாவ் அ ட்ரூ நியூக்ளியஸ். அப்படி தான், அவ்வளோதான், ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? ஸோ த நேம் ப்ரோகேரியோட்டிக் ப்ரோகேரியோட்டிக் எந்த லாங்குவேஜில் இருந்து டிரைவ் ஆச்சு? இட் இஸ் derived from Greek word pro and carrion. So pro means primitive, carrion means nucleus. சரியா? ஸோ ரிபோசோம் வந்து என்ன டைப் ஆஃப் ரிபோசோம் வந்து என்ன இருக்குது செல்லில் ப்ரெசென்ட் ஆகிருக்கும் ப்ரோகேரியோட்டில் அப்படின்னா வந்து 70s டைப் ஆஃப் ரிபோசோம்ஸ் இருக்கும். சரியா? ஸோ ரிபோசோம்னாலே ப்ரோட்டீன் சிந்தசிஸ் தான். அடுத்தது ஃப்ளாஜெல்லா. வாட் இஸ் மீன் பை ஃப்ளாஜெல்லா? த மூவிங் பார்ட் ஆஃப் அ செல்லில் வந்து என்ன இருக்கும், ஒரு பாக்டீரியல் செல்லோட மூவிங்க்கு யூஸ் ஆகுறதா என்னது? ஃப்ளாஜெல்லா. ஸோ த ஃப்ளாஜெல்லா மேடப் ஆஃப் ஃப்ளாஜெலின் ப்ரோட்டீன். ஃப்ளாஜெலின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டைப் ஆஃப் ப்ரோட்டீனால் இது வந்து மேடாக இருக்கும். ஸோ பைலி வந்து எதால் ஆயிருக்கும்? பைலி கன்சிஸ்ட் ஆஃப் பைலின்கிற ஒரு ப்ரோட்டீனால் கன்சிஸ்ட் ஆகிருக்கும். ஓகே, ஸோ கேட்கலாம், பைலி கன்சிஸ்ட் ஆஃப் விச் ஆஃப் த ஃபாலோயிங் காம்பனண்ட் இஸ் பிரசிடென்ட் பைலி. அப்படி இல்லை அப்படின்னா வந்து இந்த ஃப்ளாஜெல்லா மேடப் ஆஃப் இந்த மாதிரி எப்படி வேணாலும் என்ன பண்ணலாம், கொஸ்டின் கேட்கலாம். சரியா? ஸோ இப்போ நம்ம இவ்வளோ நேரம் இந்த கிளாஸில் பார்த்தது என்ன அப்படின்னா வந்து வாங்க ஒன்ஸ் ரீகால் பண்ணுவோம். ஐ ஹோப் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது எல்லாமே நம்ம ஆல்ரெடி படித்த டாபிக் தான், நியூ கிடையாது. ஜஸ்ட் அதை முக்கியமான என்னென்ன டாபிக் படிக்கணும், கொஸ்டின் அண்ட் ஆன்சர் ஆஸ்பெக்டில் எப்படி படிக்கணும் அப்படிங்கிறதான் பார்த்துட்ருக்கோம். ஸோ அப்போ செல்னாலே ஒரு பேசிக் யூனிட் ஆஃப் ஆர்கானிசம் அண்ட் தென் பில்டிங் பிளாக் ஆஃப் லைஃப் அப்படிங்கிறது தெரியும். செல்னால அதில் என்னெல்லாம் இருக்கும், ஒரு செல்லுக்குள்ள சைட்டோபிளாசம், எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம், இந்த மாதிரி நிறைய செல்லுலார் ஆர்கனல்ஸ் வந்து இருக்கும். ஒரு செல்லோட ஸ்ட்ரக்சர், ப்ராமினன்ட் ஸ்ட்ரக்சர் என்னங்கிறது பார்த்தோம். ப்ரோகேரியோட்டிக்னா என்ன இருக்காது, அதில் ப்ராப்பரான ஒரு நியூக்ளியஸ் வந்து இருக்காது. ஸோ அது வந்து டவுஃபர்டிங்கிறவர் தான் என்ன பண்ணியிருப்பார், ரெண்டாவது பிரிச்சிருப்பார். ஸோ அது என்ன வேர்டு, என்ன வார்த்தை, என்ன லாங்குவேஜில் இருந்து வந்தது, ஓகேவா? ப்ரோகேரியோட்டிக் செல்லோட கேரக்டர்ஸ் என்ன இருக்கும், அதில் என்ன இருக்காது, 70s ரிபோசோம் வந்து இருக்கும் அதில். சரியா? ஸோ அதில் என்ன இருக்கும் இருக்காதுங்கிறதெல்லாம் கரெக்டாக பார்த்துக்கோங்க. அதோட எக்ஸாம்பிள் பார்த்துக்கோங்க. ப்ரோகேரியோட்டிக் செல்லோட ஸ்ட்ரக்சர் பார்த்தோம். அதில் என்னெல்லாம் இருக்கும், கேப்சூல்னா என்ன, ஸ்லைம் லேயர்னால் அந்த பாக்டீரியாவை சுற்றி இருக்குமா கொலப்பா, அதுதான் ஸ்லைம் லேயர். அதுக்குள்ளே இருக்கிறது வந்து செல்வால்குள்ளே இருக்கிறது பிளாஸ்மா மெம்பரேன். அதில் இருக்க ஒரு சின்ன ஒரு புரோட்டோபிளாசத்தை இதுதான் வந்து என்னது, கொலப்பா இருக்கக்கூடிய ஒரு ஸ்லைம் லேயர். இது வந்து செல்வால். செல்லுக்குள்ளே இருக்கிறது வந்து என்னது, பிளாஸ்மா மெம்பரேன். இதில் ஒரு குட்டி அவுட் குரோத்தா மீசோசோம். இது உள்ளே இருக்கக்கூடிய ஃபுல் ஜெல்லி வந்து சைட்டோபிளாசம். சைட்டோபிளாசத்துக்குள்ளே தான் ரிபோசோம். ஸோ தைலகாய்டு, லேமெல்லா எல்லாமே எங்கே இருந்தது, குளோரோபிளாஸ்டில் இருந்தது. ஃபுட் மெட்டீரியல், ஃப்ளாஜெல்லா, சரியா, குட்டி குட்டியாக இருந்ததுன்னா பைலி அல்லது ஃபிம்ப்ரியே. இவ்வளோ தான். இதை வச்சே நமக்கு தெரியணும் அது என்னென்னு. ஓகே, சைட்டோபிளாசம் அல்லது ரிபோசோம்னா என்னது, மெட்டீரியல் லேமெல்லா,
ஸோ ஜெனடிக் மெட்டீரியல்னா என்ன, ஃப்ளாஜெல்லானா என்ன, ஃப்ளாஜெல்லா, பைலி, ஃபிம்ப்ரி 3க்கும் டிஃப்ரென்ஷியேஷன் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேவா? ஸோ சைட்டோஸ்கெல்டன்னா என்ன, அந்த செல்லோட ஸ்ட்ரக்சர், மைட்டோகாண்ட்ரியா அண்ட் குளோரோபிளாஸ்ட்னா என்ன, பவர் ஹவுஸ் பார்த்தோம், தைலகாய்டுனா என்னன்னு பார்த்தோம். சரியா? ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து இந்த செல் மெம்ப்ரேன்னா என்ன, இந்த செல் மெம்ப்ரேனோட மெயின் ஃபங்க்ஷன் என்ன, அண்ட் தென் செல் சைக்கிள் பற்றி பார்க்க போகிறோம். ஓகே, we will see in the next class. Thank you.